ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஸ்டென்சில்ஸில் இருக்கிற டிசைன்ஸை எப்படி வந்து சைஸ் கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டென்சில்ஸோட இன்ச்சஸ் நெக் இன்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இதை வந்து 7 இன்ச்சஸ்க்கோ இல்லை 8 இன்ச்சஸ்க்கோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட உள்ள ஸ்டென்சில்ஸோட மெஷர்மெண்ட் வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டென்சில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக 9 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீ சைஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம காமனாக 9 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். ஸோ என்னோட டிசைன் நான் வந்து இப்போதைக்கு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் வரையணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு டெமோக்காக உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி காட்டுறேன். இதோட நெக் இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச் இருக்கும். நான் 8 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். ஸோ 9 இன்ச்சுக்கு இருக்கிற டிசைனை எப்படி வந்து 8 இன்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் துணி போடுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட நெக் அவுட்லைனை வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நான் ட்ரேசிங் பேப்பரில் வரைகிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஹாஃபாக மடித்து வச்சுருக்கேன் ட்ரேசிங் பேப்பரை. இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்டில் இந்த டிசைன் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே நீங்கள் இதை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த டிசைனை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஆக்சுவலி இங்கே டேர்ன் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ளதை வந்து நீங்கள் டேர்னாகவே வரைஞ்சிக்கலாம். ஸோ லைட்டாக டேர்ன் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சைஸ் மாற்றுறப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கலாம். ஸோ இந்த லைனோடு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நமக்கு வந்து என்னென்னா 2 ஃப்ளவர் வந்து கட் ஆகும். ஏன்னா சின்ன சைஸ் இல்லையா, ஸோ 1 இன்ச்சுக்கான டிசைன் மட்டும் கட் ஆகும். உங்களுக்கு வந்து கிளாத்தில் டைரெக்டாக வரைகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் கூட இதை வரைஞ்சிட்டு கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்தையும் நம்ம வந்து இந்த லீஃப் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ இந்த சைட் நெக் பேட்டர்னும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சைட் நெக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நான் வந்து இங்கே லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கிளியராக கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நமக்கு சைஸ் வந்து 9 இன்ச்சில் உள்ள சைஸை வந்து நம்ம வந்து 8 இன்ச்சுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட டிசைனை வந்து சைஸ் ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா எங்கேயாவது சைஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு டேரெக்டாக கூட நம்ம வந்து கிளாத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ அங்கே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டென்சில்ஸ் டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம ட்ரேஸ் எடுக்கிறதுக்கான மெத்தட் தான் வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் மெத்தட். ஸோ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.